வெனிசுலாவுடனான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் புவர்ட்டோரிக்கோவில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. வெனிசுலா அதிபர் மதுரோவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான வீரர்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை இந்த பகுதியில் அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. மேலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக சுமார் 24 ராணுவ தாக்குதல்களை நடத்தியுள்ள அமெரிக்கா வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கும் வகையில் அந்நாட்டின் எண்ணெய் கப்பலையும் சிறைபிடித்துள்ளது. இப்பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ குவிப்பு தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடனான தண்ணீர் பகிர்வு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மெக்சிகோ தனது எல் கச்சிலோ அணையிலிருந்து தண்ணீரை திறந்துள்ளது. 1944ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மெக்சிகோ வழங்க வேண்டிய தண்ணீர் நிலுவையில் இருந்ததால் 5 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது தண்ணீரை மெக்சிகோ வெளியேற்ற தொடங்கியுள்ளது. இதிலிருந்து வெளியேறும் நீர் சான் ஜுவான் நதி வழியாக டெக்சாஸ் மாகாணத்தை சென்றடையும். மகளிர் உலகக்கோப்பை வெற்றியின் எதிரொலியாக மகளிர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் விளையாடும் வீராங்கனைகளுக்கு ஆண்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்திற்கு இணையான கட்டணத்தை வழங்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. சர்வதேச ஒருநாள் மற்றும் உள்நாட்டு போட்டிகளில் பிளேயிங் 11 மகளிர் வீராங்கனைகளுக்கு தினசரி 50,000 ரூபாய் வழங்கப்படும். ரிசர்வ் வீராங்கனைகள் 25,000 ரூபாய் பெறுவார்கள். T20 போட்டிகளில் பிளேயிங் 11 வீராங்கனைகளுக்கு 25,000 ரூபாய், ரிசர்வ் வீராங்கனைகளுக்கு 12,500 ரூபாய் வழங்கப்படும். தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சம் தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 1,02,160 ரூபாயாக உச்சம் தொட்டுள்ளது. கிராம் 200 ரூபாய் உயர்ந்து 12,770 ரூபாயாக உச்சம் தொட்டுள்ளது. வெள்ளி விலையும் தொடர்ச்சியாக உயர்வு கண்டு வருகிறது. 1 கிலோ வெள்ளி 3,000 ரூபாய் உயர்ந்து 2,34,000 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டுள்ளது. 1 கிராம் வெள்ளி 3 ரூபாய் உயர்ந்து 234 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் காணப்படும் அரசியல் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காரணமாக தங்கம் வெள்ளி விலை தொடர் உயர்வு கண்டு வருகிறது. இவ்வாண்டில் மட்டும் தங்கம் 75 விழுக்காடும் வெள்ளி 130 விழுக்காடும் உயர்வு கண்டுள்ளது. அடுத்த ஆண்டும் ஏற்றம் தொடரும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். தமிழகத்தில் முன்னணி காஃபி நிறுவனங்கள் விலையை கணிசமாக உயர்த்தியுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிலோ 500 ரூபாய் என்ற அளவில் இருந்த காஃபி தூளின் விலை தற்போது இரட்டிப்பாகியுள்ளது. பிரேசிலில் ஏற்பட்ட பனிப்பொழிவு காரணமாக காஃபி தோட்டங்கள் 30 விழுக்காடு அழிந்துவிட்டதாக காஃபி நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர். பெரிய நிறுவனங்களில் இருப்பு இல்லாததால் பழைய விலைக்கு விற்க முடியவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் போக்குவரத்து செலவு, ஊதியம் உள்ளிட்ட நடைமுறைகளும் அதிகரித்துவிட்டதாக காஃபி நிறுவனத்தினர் குறிப்பிடுகின்றனர். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் கத்தரிக்காய், அவரை, புடலை உள்ளிட்ட சில காய்களின் விலை சற்றே குறைந்து காணப்படுகிறது. கத்தரிக்காய் கிலோ 35 ரூபாயிலிருந்து 23 ரூபாயாகவும், அவரைக்காய் 65 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் விலை குறைந்துள்ளது. 27 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சேனைக்கிழங்கு 20 ரூபாயாகவும், 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 50 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. சின்ன வெங்காயம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பாட்டில்களில் குடிநீரை அடைத்து விற்கும் நிறுவனங்கள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய விதிகளை பின்பற்றுவது கட்டாயம் என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அறிவித்துள்ளது. குடிநீரின் தரம், பாதுகாப்பு மற்றும் அதில் உள்ள தாது பொருட்கள் அளவை இந்த ஆணையம் நிர்ணயித்துள்ளது. அதன்படி குடிநீரில் உள்ள நுண்கிருமிகள் தொடர்பான அளவீடுகளை மாதம் ஒருமுறை கட்டாயம் பரிசோதிப்பதோடு பிற அளவீடுகளை 3 மாதங்களுக்கு ஒருமுறை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும், FSSAI உரிமம் மட்டும் பெற்றால் போதுமானது என்றும், BSO சான்று அவசியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் உதகையின் தலைக்குந்தா பகுதியில் வெப்பநிலை -1 டிகிரி செல்சியஸாக குறைந்ததால் புல்வெளிகள் அனைத்தும் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போல உறைபனி நிறைந்து காட்சியளிக்கின்றன. கடும் குளிரையும் இந்த அபூர்வ உறைபனி தாரையையும் ரசிக்க உதகை நகர் மற்றும் தாவரவியல் பூங்கா பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவித்து வருகின்றனர். அதேவேளையில் மஞ்சூர் மற்றும் கீழ் கோத்தகிரி பகுதிகளில் நிலவும் கடும் பனியின் தாக்கத்தால் தேயிலை செடிகள் கருக தொடங்கியுள்ளன. இது தேயிலை விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மோசமாகியுள்ள நிலையில் பனிப்பொழிவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரக்குறியீடு பல இடங்களில் 400க்கு மேல் அதிகரித்துள்ளது. அதிகாலை நேரத்தில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனியும் நச்சு புகையும் சூழ்ந்துள்ளன. நேற்று இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியதோடு 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தின் தக்ஷின் பாரத் கேட்வே முனையத்தில் MEMC மைக்கேலா என்ற பிரம்மாண்ட கொள்கலன் கப்பல் வெற்றிகரமாக நிறுத்தப்பட்டு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. 304 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் 6724 TIU திறன் கொண்டதாகும். இத்துறைமுகத்தில் இதுவரை கையாளப்பட்ட கப்பல்களிலேயே இது மிக நீளமானது என்பது குறிப்பிடத்தக்கது. பனாமாவிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் இக்கப்பல் மூலம் 3977 கொள்கலன்கள் கையாளப்படுகின்றன. துறைமுகத்தின் ஆழம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டதன் விளைவாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே அதிகரித்து வரும் AI டீப்ஃபேக் கலாச்சாரம் பள்ளிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்காவில் லூசியானா பள்ளியில் சக மாணவிகளின் புகைப்படங்களை AI மூலம் ஆபாசமாக மாற்றிய 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். உருமாற்றப்பட்ட இத்தகைய படங்கள் பாதிக்கப்பட்ட சிறார்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றன. மிக எளிதாக கிடைக்கும் AI தொழில்நுட்பத்தால் இக்குற்றங்கள் அதிகரிப்பதாக போலீசார் எச்சரிக்கின்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து டீப்ஃபேக் தொடர்பான புதிய சட்டத்தின் கீழ் லூசியானாவில் முதல் முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெற்றோர் இதுகுறித்து குழந்தைகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. முகமது எக்லாக் கொலை வழக்கை திரும்ப பெறுவதாக உத்தரப்பிரதேச அரசு தாக்கல் செய்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜாமீன் பெற முன்வைத்த அதே வாதங்களையே அரசு தற்போது பயன்படுத்தியுள்ளது. 2015 தனது வீட்டில் பசு இறைச்சி வைத்திருந்ததாக கூறி நடத்தப்பட்ட கும்பல் தாக்குதலில் அக்லாக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்த புனித் மற்றும் அருண் ஆகியோரின் வழக்கின் முக்கிய சாட்சிகளான அக்லாக்கின் மனைவி மற்றும் மகளின் வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறி 2017 பிணைக்கு விண்ணப்பித்தனர். அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டாலும் அப்போது இதனை உத்தரப்பிரதேச அரசு கடுமையாக எதிர்த்தது. ஆனால் இப்போது அதே காரணத்தை கூறி வழக்கை முடித்துக் கொள்ள அனுமதி கோரியுள்ளது. 19 நபர்கள் மீதான கொலை மற்றும் கலவர வழக்கை திரும்பப் பெறும் அரசின் முடிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் கனவில் இருக்கும் குஜராத் மாநிலத்தில் அடிப்படை விளையாட்டு கட்டமைப்பு மற்றும் வீரர்களின் பங்கேற்பு முற்றிலும் 0 என்ற அளவிலேயே இருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான அறிக்கை மாநிலங்களவையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் நகரத்தில் 230 காமன்வெல்த் போட்டிகளை நடத்த மத்திய அரசு தயாராகி வரும் வேளையில் அங்கு இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையங்கள் எதுவும் செயல்பாட்டில் இல்லாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரம்மாண்டமான மைதானங்கள் மற்றும் சர்வதேச தரத்திலான விளையாட்டு வளாகங்கள் கட்டப்பட்டாலும் அவற்றில் பயிற்சி பெற உள்ளூர் வீரர்கள் மற்றும் மாணவர்கள் யாரும் இல்லை என்பதை அரசின் தரவுகளே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. 5600க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் மைதானங்கள் கூட இல்லாத நிலை உள்ளது. இளம் வீரர்களின் அடிப்படை பயிற்சியை மேம்படுத்தாமல் சர்வதேச போட்டிகளை நடத்துவது என்பது வெறும் விளம்பரமாகவே இருக்கும் என விளையாட்டு ஆர்வலர்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் தென்காசியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நமது நாட்டின் ராணுவ பணிக்கு தேர்வாகி சாதனை படைத்துள்ளனர். ஆன்லைன் நுழைவுத் தேர்வு, உடற்தகுதி மற்றும் மருத்துவ பரிசோதனை என 3 நிலைகளிலும் வெற்றி பெற்று நாட்டின் எல்லைகளை காக்கும் பணிக்கு தயாராகியுள்ளனர். தென் மாவட்டங்களில் தென்காசியிலிருந்து மட்டும் அதிக அளவிலான இளைஞர்கள் தேர்வாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
தையிட்டி பௌத்த விகாரைக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்தினர். தையிட்டி எங்கள் சொத்து, எங்கள் காணிகளை அபகரிக்காதே என்ற கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் விகாரையை அகற்றும்படி கோரினர். அத்துடன் தையிட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒடுக்கும்படி காவல்துறை செயல்பட்டதற்காகவும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததற்கும் மாணவர்கள் கண்டனங்களை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் கடந்த 6 நாட்களாக போராடி வரும் செவிலியர்களில் சுமார் 40 பேர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக போராட்ட வளாகத்தை விட்டு வெளியே வந்த செவிலியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். இது போராட்டத்தில் உள்ள செவிலியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தேர்தலிலும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தாவேகதான் ஆட்சி அமைக்கும் எனவும் விஜய் பேசியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கனிமொழி, தேர்தல் நேரத்தில் வரும் பொய்யான விமர்சனங்களுக்கு விளக்கமளிக்க அவசியம் இல்லை என்றார். அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்திலே பல பொய்யான விமர்சனங்களை சில பேர் வைப்பார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையான நிலவரம் என்ன என்று இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். அதனால நான் இதுக்கு மேல விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம். நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் எல்லோரும் எம்ஜிஆரின் புகழைத்தான் பாடுகிறார்கள் என முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக சார்பில் புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய செல்லூர் ராஜு, திமுக 4.5 ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை என்றும் மதுரை மாநகராட்சியில் மட்டும் 200 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நம்ம புரட்சி தலைவர் எவனாச்சும் இருக்கானா? எவனும் எந்த கடையும் போக மாட்டேன், வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. எல்லா சினிமா நடிகர், எல்லா பேரும் சினிமா நடிகர், கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லா பேருமே எம்ஜிஆரை பத்தி தான், எம்ஜிஆர் போல பார்த்தவங்க கிடையாது. திமுக 4 ஆண்டுல என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்று செய்யல. இதை சொல்லியே நம்ம ஓட்டு வாங்கிடலாம். 200 கோடி ஊழலுங்க ஒரு மாநகராட்சியில. விஜயின் பேச்சை கண்டு பயப்பட வேண்டியது அதிமுக தான் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், பெண்களின் பாதுகாப்பு குறித்து விஜய் பேசிய நிலையில் அக்கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலர் செயலை சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு முன்னுரிமை தருவோம், அவங்களுக்கு பாதுகாப்பை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சொன்னோம். உதாரணம் நாமக்கல் மாவட்ட செயலர் மாத்தினாங்கல்ல, பாதுகாப்பு. அவரை பேசுறத பார்த்து பயப்பட வேண்டியது அதிமுக இல்ல. அவர் அதிமுக இருக்கிற பொசிஷன்ல வர்றதுக்காக முயற்சி பண்றாரு. திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணல. அதிமுக இருக்கிற பொசிஷன்ல தான் வர்றதுக்கு பாக்குறாரு. அப்ப பயப்பட வேண்டியது அதிமுக. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வேணும்னே இந்த கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அந்த பதில் சொல்லணுங்கிறதுக்காக. ஏன்னா திருச்செங்கோட்டில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நடுராத்திரியில திருச்செங்கோட்டில் அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். வேண்டாம். தனக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் என்றோ பாஜக, அதிமுக, விஜய் என எல்லோரிடமும் பேச முடியும் என்றும், ஆனால் அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டேன் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், பாமகவோடு உறவு இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறினார். எங்களுக்கு இடம்தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நான் ஒரு பக்கம் பிஜேபி கிட்டும் பேசணும், அதிமுகவிட்டும் பேசணும், விஜய் கிட்டும் பேசணும், திமுகவிலும் இருக்கணும். திமுகவுக்கு நான் சூறா காட்டணும். விஜய் கிட்டையும் நாங்க பேச முடியும்,
அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்க பேசுவோம், ஏன் பிஜேபியோட கூட எங்களால பேச முடியும் அப்படின்னு எல்லா கதவையும் நான் திறந்து வைக்கணும். எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. எல்லா கதவையும் நான் சாத்திட்டேன். பிஜேபியா வேண்டாம், பாமகவா வேண்டாம், அதிமுகவா பிஜேபியோட இருக்கு வேண்டாம், விஜயா அவங்களால் உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிற தம்பி வேண்டாம். எல்லா கதையும் மூடிட்டு நான் இங்க நிக்கிறேன்னா நான் என்ன முட்டாளா? விவரம் தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி ஏன் 4 சீட்டுக்கு 6 சீட்டு நான் இங்க நிக்கணும்? ஏன் நிற்கணும் என்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். சென்னையின் சில பகுதிகளில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் செல்போன் சேவைகள் 3வது நாளாக முடங்கியுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மத்திய மண்டல அலுவலகத்தில் கடந்த 20ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. 8 மாடிகள் கொண்ட இந்த கட்டடத்தில் மொபைல் சுவிட்ச் ரூம் எனும் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் மொபைல் போன் சிக்னல் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பிரச்சனையை வேகமாக சரி செய்யாததால் வாடிக்கையாளர்களுக்கு பதிலளிக்க முடியாத நிலையில் பிஎஸ்என்எல் அதிகாரிகள் இருக்கின்றனர். ஜவுளித்துறையில் கொடிகட்டி பறக்கும் கேபிஆர் குழுமம் தற்போது தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் காலூன்றியுள்ளது. கோவை நீலாம்பூரில் அந்த நிறுவனம் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைக்க உள்ளது. சுமார் 650 கோடி ரூபாய் முதலீட்டில் 9,70,000 சதுர அடி பரப்பளவில் 12 மாடி பிரம்மாண்ட கட்டிடங்களோடு புதிய ஐடி பார்க் அமைய உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கோவையைச் சேர்ந்த சுமார் 5,800 இளைஞர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது. கட்டிடத்தின் உச்சியில் பிரம்மாண்ட உணவகம் என நவீன வசதிகளோடு அமையவுள்ள இந்த ஐடி பூங்காவிற்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. மும்பை மாநகராட்சி தேர்தலை உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் இணைந்து சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மும்பை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 227 வார்டுகளில் 157 இடங்களில் உத்தவ் சிவசேனாவும் 70 இடங்களில் ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனாவும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ளது. ஜனவரி 15, 2026 அன்று மும்பை உட்பட மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 29 மாநகராட்சிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதற்காக பிரிந்திருந்த தாக்கரே சகோதரர்கள் கைகோத்துள்ளனர். உத்தவ் தாக்கரே சிவசேனாவுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் மாநகராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டது. அமெரிக்காவின் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான இந்தியாவின் பாகுபலி ராக்கெட் LVM-3 மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. இதுவரை இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோள்களில் மிக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளாக இது இருக்கும். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனம் செயற்கைக்கோள் மூலம் 4G, 5G இணைய சேவை வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. சுமார் 6,100 கிலோ எடை கொண்ட ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோள் நாளை காலை 8:24 மணிக்கு LVM-3 ராக்கெட் மூலம் ஏவப்பட உள்ளது. அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் 6 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் மற்றும் LVM-3 ராக்கெட் தொடர்பான தொழில்நுட்ப விவரங்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனம் வடிவமைத்துள்ள ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோள் 4G, 5G இணைய சேவை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளின் எடை சுமார் 6,100 கிலோவாகும். இந்திய மதிப்பில் இதன் மதிப்பு சுமார் 560 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இஸ்ரோ விண்ணில் அனுப்பிய செயற்கைக்கோள்களில் மிக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் இதுவாகும். இந்த செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் LVM-3 ராக்கெட் இஸ்ரோவின் 6வது LVM வகை ராக்கெட் ஆகும். சுமார் 43.5 மீட்டர் உயரமும் 640 டன் எடையும் கொண்ட ராக்கெட்டில் திட, திரவ மற்றும் கிரையோஜெனிக் அடுக்குகள் உள்ளன. சந்திரயான் விண்கலமும் இதே LVM-3 ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டிருந்தது. உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்த ஜப்பான் திட்டமிட்டுள்ளது. அதன்படி புகுஷிமா அணுசக்தி பேரழிவு நிகழ்ந்த சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு காஷி வாசாக்கி கரிவா அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்க ஜப்பான் அரசு அனுமதி அளித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு சுனாமியால் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ஆலை மூடப்பட்டது. ஆனால் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்கும் விதமாக ஜப்பான் அரசு இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மோசமாகியுள்ள நிலையில் பனிப்பொழிவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரக்குறியீடு பல இடங்களில் 400க்கு மேல் அதிகரித்துள்ளது.
அதிகாலை நேரத்தில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனியும் நச்சு புகையும் சூழ்ந்துள்ளன. நேற்று இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியதோடு 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் புதிய தலைமுறையிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன், அரசுடனான பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டார். கருத்து கேட்பு கூட்டமாக, கோரிக்கையை கேட்கின்ற கூட்டமாக இருந்ததை ஜாக்டோ ஜியோ ஏற்கனவே கண்டித்திருக்கிறது. எனவேதான் இது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கிறபடியால் நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜனவரி 6 முதல் காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்திலே ஈடுபடுவதை நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். செவிலியர்களின் கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செவிசாய்க்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், 8000 பேருக்கு மேல் பணி நிரந்தரத்திற்காக போராடி வரும் நிலையில் அவர்களில் 724 செவிலியர்களுக்கு மட்டும் எதன் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டது? இது பிரித்தாளும் சூழ்ச்சியா அல்லது கண் துடைப்பு நாடகமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அன்னையருக்கு நிகரான செவிலியர்களை வஞ்சித்து அவர்களின் வயிற்றில் அடிக்க வேண்டாம் எனவும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஓமலூர் தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலைகள் சீரமைக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக செல்லும் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆர்சி செட்டிப்பட்டி மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலை சேதமடைந்தது. இதை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டன. இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்னர் புதிய தலைமுறையில் வெளியான செய்தியின் எதிரொலியாக பழுதடைந்த சாலைகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டன. இதனால் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொம்புக்காரன் புலியூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மூல வைகை ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து வரும் அவல நிலை நீடிக்கிறது. தங்களின் வாழ்வாதாரமான நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு செல்ல இவர்கள் ஆற்று நீரில் இறங்கிச் செல்கின்றனர். தண்ணீர் சீராக செல்லும் காலங்களில் விளைபொருட்களை தலையில் சுமந்து கொண்டு ஆற்றில் இறங்கும் இவர்கள் மழைக்காலங்களில் ஆற்றை கடக்க முடியாமல் தவிக்கின்றனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். டெட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக கடந்த 25 நாட்களாக மூடப்பட்டிருந்த கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சரணாலய சாலைகளில் தேங்கியிருந்த மழைநீர் வடிந்திருப்பதால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு வனத்துறையினர் சரணாலயத்தை பார்வையிட அனுமதி வழங்கியுள்ளனர். இதன் மூலம் புள்ளிமான்கள், குதிரைகள், குரங்குகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை சுற்றுலா பயணிகள் மீண்டும் வாகனங்களில் சென்று ரசிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சரணாலயம் திறக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கெத்தை மலைச்சாலையில் திடீரென வந்த ஒற்றை காட்டு யானை சாலையில் சென்ற வாகனங்களை விரட்டி அச்சுறுத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் கூட்டம் கடந்த சில நாட்களாக மஞ்சூர் கெத்தை மலைச்சாலையில் முகாமிட்டிருக்கின்றன. அதிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை அந்த வழியாக சென்ற வாகனங்களை விரட்டியது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை பின்னோக்கி இயக்கி தப்பினர். யானைகள் நடமாட்டம் அதிகரிப்பதால் கண்காணிப்பு பணிகளை வனத்துறை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் உதகையின் தலைக்குந்தா பகுதியில் வெப்பநிலை -1 டிகிரி செல்சியஸாக குறைந்ததால் புல்வெளிகள் அனைத்தும் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போல உறைபனி நிறைந்து காட்சியளிக்கின்றன. கடுங்குளிரையும் இந்த அபூர்வ உறைபனி தரையையும் ரசிக்க
உதகை நகர் மற்றும் தாவரவியல் பூங்கா பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் பெருமளவில் குவிந்து வருகின்றனர். அதேவேளையில் மஞ்சூர் மற்றும் கீழ்கோத்தகிரி பகுதிகளில் நிலவும் கடும் பனியின் தாக்கத்தால் தேயிலை செடிகள் கருக தொடங்கியுள்ளன. இது தேயிலை விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நீதி கிடைப்பதற்கு மொழி தடையாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறினார். இட்டாவாவில் நடைபெற்ற சரஸ்வத் சமாரோஹ் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு கருவி மட்டுமல்ல, அது சிந்தனைகளையும் சமூக உணர்வையும் வடிவமைக்கும் சக்தி என்றும், நீதியை தடுக்கும் சுவராக இல்லாமல் அதை எளிதாக்கும் கருவியாக மொழி இருக்க வேண்டும் என்றும் கூறினார். உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் 16 இந்திய மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு வருவதையும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் குறிப்பிட்டு பேசினார். தையிட்டி பௌத்த விகாரைக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் முன்பு போராட்டம் நடத்தினர். தையிட்டி எங்கள் சொத்து, எங்கள் காணிகளை அபகரிக்காதே என்று கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் விகாரையை அகற்றும்படி கோரினர். அத்தோடு தையிட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒடுக்கும்படி காவல்துறை செயல்பட்டதற்காகவும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததற்கும் மாணவர்கள் கண்டனங்களை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் உதகையின் தலைக்குந்தா பகுதியில் வெப்பநிலை -1 டிகிரி செல்சியஸாக குறைந்ததால் புல்வெளிகள் அனைத்தும் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போல் உறைபனி நிறைந்து காட்சியளிக்கின்றன. கடும் குளிரையும் இந்த அபூர்வ உறைபனி தாரையையும் ரசிக்க உதகை நகர் மற்றும் தாவரவியல் பூங்கா பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்து வருகின்றனர். அதேவேளையில் மஞ்சூர் மற்றும் கீழ்கோத்தகிரி பகுதிகளில் நிலவும் கடும் பனியின் தாக்கத்தால் தேயிலை செடிகள் கருக தொடங்கியுள்ளன. இது தேயிலை விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆதித்தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கல்லங்குத்தல் கிராமத்தில் குடிநீர், மின்சாரம், கழிப்பறை மற்றும் பொது மயானம் என்பன உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆதித்தமிழர் கட்சியினர் காலி குடங்களோடு ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உம்பளச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த கூடுதல் கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கிராம மக்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு பின் நவீன வசதிகளுடன் கூடிய இந்த வகுப்பறைகள் மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதை அடுத்து பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பல முறை போராடி எங்களுக்கு இப்போ ஒரு பில்டிங் வந்திருக்கு. அது புதிய தலைமுறை மூலமாக தொலைக்காட்சிக்கு போய் அரசு கவனத்துக்கு போய் தெரியப்படுத்தி இப்போ 1.5 கோடிக்கு பில்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்கள் ஸ்கூலில் தண்ணி தேங்கி இருக்கு வளாகத்தில், அதுக்கு சிமெண்ட் ரோடு அமைச்சு தரணும். பாய்ஸுக்கு டாய்லெட் இல்லை, அதை அமைச்சுட்டாங்க. அடுத்து எங்களுக்கு ஆய்வகத்தோட நாங்கள் பில்டிங் கேட்டிருந்தோம். நீங்கள் ஆய்வகம் இல்லாமல் பில்டிங் கொடுத்துருக்கீங்க, அவசியம் எங்களுக்கு ஆய்வகமும் அமைச்சு தரணும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மகள் பிறப்பு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அரசு மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களில் பிறந்த பெண் குழந்தைகளின் பெற்றோருக்கு நினைவு பரிசுகளை ஆட்சியர் பிரதாப் வழங்கினார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மகன் உயிரிழந்தனர். இதையடுத்து பள்ளி வேன் ஓட்டுநர் வேலுவை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாகவும் ஓட்டுநர் உரிமம் இல்லை என கூறியும் பள்ளியை முற்றுகையிட்டு இறந்தவர்களின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து திட்டக்குடி விருத்தாச்சலம் சாலையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களின் ஊதிய விவரங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு சிறப்பு விசாரணை குழு உத்தரவிட்டுள்ளது. அம்பத்தூர் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக பாஜக நிர்வாகி கராத்தே தியாகராஜன் அளித்த புகாரின் பேரில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூன் முதல் அக்டோபர் வரை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதிய விவரங்களை
5 மாதங்களுக்குள் வழங்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு விசாரணை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரி சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை பிடித்து ஏலத்தில் விட நகராட்சி ஆணையர் கந்தசாமி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சாலைகளில் தெரியும் மாடுகளை பிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்காமல் கோசாலைகளில் அடைத்து பொது ஏலம் விடப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் முறையான உரிமம் பெற்று தங்களுக்கு சொந்தமான இடங்களிலேயே வளர்க்க வேண்டும் என்றும் புகார்களுக்கு பிரத்யேக வாட்ஸ்அப் எண் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரையாண்டு தேர்வு முடிந்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 5ஆம் தேதி முதல் பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விடுமுறை காலத்தில் மாணவர்கள் கடல், ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு செல்ல பெற்றோர்கள் அனுமதிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போனதாக கருதப்பட்ட ரிவால்டோ யானை நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் நலமுடன் நடமாடும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குட்பட்ட மாவனல்லா, வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரிந்த யானை ரிவால்டோ மக்களோடு மிகவும் நெருக்கமாக பழகி வந்தது. இதையடுத்து ரிவால்டோவை வளர்ப்பு யானையாக மாற்றுவதற்காக வனத்துறையினர் பிடித்து மரக்கூண்டில் அடைத்தனர். தொடர்ந்து எழுந்த எதிர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவால் ரிவால்டோ யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. 2 மாதங்களுக்கு முன்பு ரிவால்டோ யானை திடீரென காணாமல் போனது. யானை இறந்துவிட்டதாகவும் வதந்திகள் பரவின. இந்நிலையில் பொக்காபுரம் வனப்பகுதியில் வனத்துறையினர் பொருத்திய தானியங்கி கேமராக்களில் டிசம்பர் 8 முதல் 15ஆம் தேதி வரையிலான ரிவால்டோ யானையின் புகைப்படங்கள் பதிவாகியுள்ளன. பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நடத்துனர் கைது செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டு 2 நாட்களாகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என முழக்கங்கள் எழுப்பியதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மேற்கு மண்டல இணை ஆணையர் திஷா மிட்டல் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்த வாக்குறுதியின் பேரில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் உட்பட மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டன் மருந்து நிறுவனத்தில் பங்குதாரராக செயல்பட்டு வந்துள்ளார். போலி மருந்து விவகாரத்தில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக திமுக, காங்கிரஸ் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டின் முன் அமைக்கப்பட்டுள்ள கட்சி கொடியை அகற்றக்கூடாது என அவரது சகோதரர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுப்படி பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் அரணையூரில் உள்ள சீமானின் சொந்த வீட்டு பட்டா நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாம் தமிழர் கட்சி கொடிக்கம்பத்தை அகற்ற அரசு அதிகாரிகள் முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களது சொந்த பட்டா நிலத்தில் சட்டப்படி அமைக்கப்பட்ட கம்பத்தை அகற்றக்கூடாது என சீமானின் சகோதரர் இளைய தம்பி தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளார். கோவை மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமைய உள்ள இடத்தை ஆய்வு செய்ய குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருதமலை வனப்பகுதியில் 184 அடி உயரத்திற்கு முருகன் சிலை அமைக்க தமிழக அரசு முடிவெடுத்தது. இதனால் யானை வழித்தடங்கள் பாதிக்கப்படும் என கூறி விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் மருதமலை போழுவாம்பட்டி வனப்பகுதியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் அடிவாரத்தில் 23 சென்ட் நிலத்தில் மட்டுமே 184 அடி உயர முருகன் சிலையை நிறுவ திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களால் வனவிலங்குகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு கோபுரம் அமைத்து வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து முருகன் சிலை அமையவுள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்ய மூத்த வழக்கறிஞர் மோகன், வழக்கறிஞர் சந்தானராமன்,
அறநிலையத்துறை சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆகியோர் அடங்கிய குழு அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இக்குழு அப்பகுதியில் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். குழல் உபரிநீர் கால்வாயின் குறுக்கே வடபெரும்பாக்கத்தில் 22 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இப்பாலத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். கடந்த 6 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த இப்பணி குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியான 18 நாட்களில் பணிகள் தொடங்கப்பட்டு முழுமையடைந்துள்ளது. சென்னை மணலி மற்றும் மாதவரம் மண்டலங்களை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் மூலம் நீண்டகால போக்குவரத்து நெரிசல் முடிவுக்கு வந்துள்ளது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஓமலூர் தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலைகள் சீரமைக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக செல்லும் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள RC செட்டிப்பட்டி மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலை சேதமடைந்தது. இதை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டன. இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்னர் புதிய தலைமுறையில் வெளியான செய்தி எதிரொலியாக பழுதடைந்த சாலைகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டன. இதனால் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். ஜிம்களுக்கு சென்று தசைகளை முறுக்கேற்றும் இந்த காலத்திலும் மண்ணின் வீர பாரம்பரியத்தை பறைசாற்ற தயாராகி வருகிறது நெல்லை மாவட்டத்தின் வடமைவிளை கிராமம். பொங்கல் பண்டிகை நெருங்கும் வேளையில் 50 கிலோ முதல் 125 கிலோ வரை எடை கொண்ட வழுவழுப்பான இளவட்ட கற்களை லாவகமாக தூக்கிச் சுமக்க இப்போதே பயிற்சி களத்தில் குதித்துவிட்டனர் இந்த மண்ணின் அடலேறுகள். இளைஞர்களுக்கு சற்றும் சளைக்காமல் இளம் பெண்களும் கனமான உரல்களை தோளில் சுமந்து தங்களின் உடல் வலிமையை நிரூபிக்க வீராங்கனைகளாக பயிற்சி எடுத்து வருகின்றனர். Ini